ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. சாந்தி கோல்டு இன்டர்நேஷ்னல் லிமிடெட் ஐபிஓ ஜூலை 25 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி கோல்டு ஜுவல்லரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே இவர்களாக ஓனாகவே பண்ணுறாங்க. இவர்களுடைய கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜோய் ஆலுகாஸ், லலிதா ஜுவல்லரி, ஸ்ரீ கல்பத்தாறு ஜுவல்லர்ஸ் இவர்கள் எல்லாமே இவர்களுடைய கிளைண்ட்டாக இருக்காங்க. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஜோய் ஆலுகாஸ் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா யூனிக்குவாக கோல்டு டிசைன்ஸ் ரிங்லேருந்து பேங்கிள்ஸ், ரிங்ஸ், நெக்லஸஸ், ஜுவல்லரி செட்ஸ் எல்லாமே மேக் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. கியூபிக் ஜிர்கானியா, அதாவது தான் சிஇசட், அதாவது டைமண்டுக்கு பதிலாக இந்த கல் வந்து நம்ம கோல்டு ரிங்கில் இது மாதிரிலாம் பதிச்சு கொடுப்பாங்க. ஸோ 13 ஸ்டேட்டில் இருக்காங்க. மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் அப்படின்னும் ஒரு யூனியன் டெரிட்டரிலையும் இருக்காங்க. பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ். ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கடன் தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. 233 கோடி கடன் வச்சுருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 1.6 வருது. ஆஃப்டர் ஐபிஓ 70 கோடியை வந்து ரீபே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த ஐபிஓ ப்ரைஸை வச்சு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 25.70% அப்படின்றது சூப்பர் தான். பிஇ மல்டிபிள் 19.24 இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாமே ஓகே தான். டெப்ட்டு தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்பிஇசட் ஜுவல்லர்ஸ், ஸ்கை கோல்டு எல்லாமே வந்து ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கை கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா பிஇ ரேஷியோ 34 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி ஸ்கை கோல்டு நம்ம வாங்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் கூட சொல்லிகிட்டு இருந்தோம். பட் வேல்யூஷன் ஹையாக இருக்குன்றனால வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஸ்கை கோல்டு வந்து லோவர் சர்க்கியூட் ஹீட் பண்ணியிருக்கு. பட் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஐபிஓ வர சாந்தி கோல்டு இன்டர்நேஷ்னல் பார்த்திங்கன்னா வேல்யூஷன் வைஸ் ஓகே தான். ஒன்லி ஒன்று கடன் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஜூலை 25, க்ளோஸ் ஆகிறது ஜூலை 29. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ்மெண்ட் 199 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 75 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 360 கோடி. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூவாக தான் வர்றாங்க. ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது ஜூலை 30. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது. அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமெட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது ஜூலை 31. லிஸ்ட் ஆக போகிறது ஆகஸ்ட் 1. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,925 ரூபா தேவைப்படும். ஓகேங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா கிரே மார்க்கெட்டில் எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கலை 24 அன்னைக்கு மார்னிங்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் டைம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ கரண்ட்டாக நிறைய ஐபிஓஸும் கரண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படின்றனால. ரிஜிஸ்டார் பிக் ஷேர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 100% வச்சுருந்தாங்க. ஆஃப்டர் ஐபிஓ 74.89 ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே சூப்பர் தான். கடன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டு ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், நல்ல கிளைண்ட் பேஸும் வச்சுருக்காங்க. காம்படிட்டர்ஸ் ஆர்பிஇசட் ஜுவல்லர்ஸ், ஸ்கை கோல்டு மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் ஐபிஓ 25.6 PE மல்டிபிள் வருது. ஸோ ஓகே தான். லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தா ஓகேவாக தான் இருக்கும். இருந்தாலுமே இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கோல்டு பிஸ்னஸ் அண்ட் கோல்டு ப்ரைஸை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாகவே. அதனால் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறவர்கள் ஒரு குவார்ட்டரும் இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை அண்ட் ரிசல்ட்ஸை ட்ராக் பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தா 29 அன்னைக்கு டிசைட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா இப்போ கிரே மார்க்கெட்டில் எந்த ஒரு டிமாண்டுமே இல்லை. ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாமே ஓகே தான். வேல்யூஷனும் ஓகே தான். பட் கடன் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஸ்கை கோல்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லோவர் சர்க்கியூட் ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் டைம் இருக்குது. ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூ கமர்ஸ் எல்லாருக்குமே அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இது மாதிரி பிளான் தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து maheshwariprakash15@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். டேர்ம் இன்சூரன்ஸோட ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. நன்றி, வணக்கம்.